குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடும் மக்களை விஜய் நேரில் சந்தித்த நிலையில் விஜய் எங்களை கைவிட மாட்டார் என நம்புவதாக உறுதியோடு தெரிவித்தனர். எங்களோட துணையா நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்க நம்புறோம். அவரை எங்க ஊருக்கு வந்து பார்க்காது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பர்மிஷன் தராது. நிச்சயமா இன்னொரு நாள் முதலமைச்சராகி எங்க ஊருக்கு வந்து எங்களுக்கு இந்த ஏர்போர்ட் வரவிடாம பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். விவசாயிங்க அதனால பச்சை துண்டு போட்டு இந்த விவசாயத்தை அழிக்கூடாது. இந்த விவசாயிகள் தான் நாங்கள் போய்ச்சிங்கிறோம். அதனால எங்களுக்கு விவசாய தொழில் தான் தெரியும். அதனால வந்து விவசாயிங்க எங்களை இந்த இடத்துல வரக்கூடாது இனி விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பச்சை துண்டு அவருக்கு போட்டு அவர் காலில் கேட்டு வணங்கி நாங்கள் எங்களுக்கு விவசாயம் தான் ஓணும், எங்கள் விவசாயம் தான் அது எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நாங்கள் வரவேற்பு கொடுத்து அவரை தேடி போய் வரவேற்பு கொடுத்து அவருக்கு துண்டு போட்டோம். இருக்குது நம்பிக்கை இருக்குது. எங்களை அவர் வந்து கைவிட மாட்டாரு. நாங்கள் அவர் காலில் போய் வீழ்ந்துட்டோம். அதனால வந்து அவர் எங்களை கைவிட மாட்டாரு. ஏகனாபுரம் மக்கள்லாம் அவரை தான் நம்பி இருக்கிறோம். எனக்கு 78 வயசு ஆகுது. இந்த வயசுல நாங்கள் எங்கே போவோம் சார்? நாங்கள் எங்கே போவோம்? என் பேத்தி வயசுல பிறந்த குழந்தை வந்து என்னை கேட்குது, ஆயா இப்பதான் அப்பா வீடு கட்டினாரு, இந்த வீடு போயிடுச்சு, ஊரு போயிடுச்சுன்னா நாங்க எங்க போவோம் ஆயான்னு கேக்குது. என் பேத்திக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பேத்தி வயசுல பிறந்த பேத்தி, என் குழந்தைங்க வயசுல நாங்க அன்னாடம் அழுகுறோம், கதறோம், கத்துறோம். 910 நாளா கத்துறோம். எங்களை என்னன்னு கண்டுக்கல. நாங்க அந்த ஊரை விட்டு நான் ஏன் போவோம்? என் மக்கள் என் பிள்ளை 5 பக்கம் 5 பேரும் அந்த ஊர்லயே இருக்கணும். என் பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துட்டேன். நான் சார வரல அந்த ஊர்லயே இருக்கணும். வரேன், இன்னொரு நாளைக்கு கூட வரேன். இப்ப உங்களை சந்திக்க முடியல. அந்த இடத்துல வந்து நாங்க அங்க வந்தேன். இன்னொரு நாளைக்கு நாங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் தான் நான் நிக்கிறேன். ஒரு துணையா உங்களுக்கு நின்று நான் சாதிக்கிறேன்னு போய்கிறாரு. எங்களுக்கு அவர் நம்பிக்கை இருக்குது. எங்களை காப்பாற்றி விடுவாரு. எங்களுக்கு ஏற்பாடு வேணாம். நீ நம்பிக்கை தான்பா, நம்பிக்கை தான். அது எப்படின்னா ஆண்டவனோட செயல். எங்க சாமி எங்களை கைவிடாது. எங்களுக்கு நம்பிக்கை தான். எங்க விவசாயத்தை அழிக்கக்கூடாது. எங்களுக்கு விமானமே தேவையில்லை. நல்லா தான் பேசினாரு, நல்லா தான் பேசினாரு. அவரை நம்பி தான் இந்த மக்கள்லாம் நாங்கள் ஒத்துழைக்கிறோம். அவங்களுக்கு எங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.